காய்ஸ் வெல்கம் டு மை ஜலாயிரசாலை விளக்கு. இன்றைக்கு என்னடா புது பிறலியா நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வீடு வந்து காலி பண்ண போகிறோம். ஏன் வீடு காலி பண்ண போகிறோம், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ 2 மாதம் கூட ஆகல, 1 மாதம் தான் ஆகுது. வந்த 1 மாதம் நல்லா தண்ணி வந்தது. இப்போ வந்து தண்ணி வராமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க மேலே இப்படிலாம் சொல்ல முடியாது. தண்ணி வரல, மனுஷனுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆகி போனால் கூட கழுவுறது தண்ணி கிடையாது. சுற்றி இயற்கை வளம் நிறைஞ்ச இடம் தான் அந்த காணி. எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு கிராமம் தான் பிடிக்கும். ஆனால் அவங்க வந்து போர் போட்டிருக்காங்க, ரொம்ப ஆழமாக போர் போடல, ஓரளவாக போட்டிருக்காங்க. அதனால் வந்து தண்ணி வரல. அவங்க மேலே இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து தண்ணி கொடுத்துட்டு தான் இந்த தண்ணி வந்துட்டு தான் இருந்தது. மோட்ரு பிரச்சனை, மோட்ரு வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு, தண்ணி இல்லை. ஏன்னா சுற்றி பக்கம் இங்கே உள்ளவங்கள்ட்ட அங்கே இளைஞர மாதிரி எங்கள் கிணத்துல ஏதாவது தாவலையோ ஏதாவது விழுந்து செத்தா கூட மோட்டர் வேலை செஞ்சால் கூட அடுத்த கிணத்துல போய் குளிச்சிக்கலாம். இங்கே அப்படி குளிக்க முடியாது. எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க. அதனால் வந்து அதெல்லாம் போக முடியாது. ஓகேவா? அப்போ அதனால் என்ன பண்ணு தெரியாமல் வெளியே ஒரு தண்ணி டேங்க் இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் வந்து தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து ரொம்ப அவங்களும் கஷ்டப்பட்டவங்க தான், என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து எங்களை வேறு வீடு பார்க்க சொன்னாங்க. ஓகே, அவங்களுக்கு தண்ணி வசதி இல்லை தாங்க. ஏன்னா அவங்களும் இந்த போர் நம்பி தான் இருந்தாங்க. அது என்ன சொல்கிறது, விதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் அது யாராலையும் நினச்சி பார்க்க முடியாது. போர் பொழுதாக போகுமா அப்படின்னு. என்ன பண்ணுறது, நேரம் அந்த மாதிரி பொழுதாக போச்சு. நல்லா போச்சு. அவங்க வந்து அட்வான்ஸ் காசு கொடுத்து கூட ரெடி பண்ண முடியல. அவங்க பாவம் தானே. அவங்க வந்து ரெடி பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து அடுத்த வீடு மாற போகிறோம். இப்போ எங்கே போகிறோன்னு தெரியல. இப்படி வந்து அட்வான்ஸ் காசு ரெடி பண்ணி கொடுத்தா கூட நாங்கள் வந்து இப்போ உடனே மாற முடியாது. எப்படியும் இந்த வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க போல். அட்வான்ஸ் காசு ரெடி பண்ணி கொடுத்தா அடுத்த கிழமை அப்படின்னாலும் நாங்கள் வந்து வேறு வீடோ கொடுத்தாங்கன்னா, ராஸ்கான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து வேறு, நான் சொல்லிட்டேன் வேறு வீடு இருக்குல்ல பாருங்க, எனக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் வரமாட்டேன், கிராமத்துலேயே பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்குள்ளேயும் உங்களோட ஊருக்குள்ளேயே தான் ஒழுங்கு இதுக்குள்ளே இருக்கு போல். அப்போ நான் அங்கே பார்க்க சொல்லியிருக்கோம். அதுக்கிடையில் கிறிஸு வந்து வேலைக்கு போகுது. ஓகேவா? வேலைக்கு போகுது, நானும் வந்து டியூட்டி பண்ணுறேன். ஏதோ கொஞ்ச நாளையில் வந்து காசு வந்து நம்ம சேவிங் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஒரு முன்னேற்றத்துக்கு போக முடியும். ஏன்னா வந்து இங்கே எனக்கு நான் இங்கேயே பிறந்து வளர்ந்துருந்தேன் அப்படின்னா நான் வந்து இங்கே ஏதாவது வீடுகள் அது வாங்கியிருக்கலாம். நான் வந்து இலங்கையில் பிறந்து வளர்ந்தபடியாக அங்கே வந்து எது பண்ணாலும் இங்கே இங்கே உள்ள காசு அங்கே பண்ணால் டபுள் மடங்கு, அங்கே உள்ள காசு வந்து இங்கே பண்ணால் கம்மி. இவன் அங்கே உள்ள காசு இப்போ ஒரு 5 லட்சத்தை இலங்கை காசு இருக்குது, அது மாற்றினா கூட கம்மியாக இருக்கும். அங்கே உள்ள காசு இப்போ ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கொண்டு மாற்றினா கூட இங்கே எவ்வளவு? 4 லட்சம் கம்மி தான். என்னென்னா நம்ம இங்கேருந்து இலங்கைக்கு போய் அங்கேருந்து கூட என் காசு வச்சு சமாளிச்சிடலாம். ஏன்னா 3 மடங்கு வந்துடும், பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இருக்க காசுங்கிறது தான் கொஞ்சம் எனக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. வெகுமதி கம்மி. நீங்கள் சொல்கிறீங்க இந்த சரி வராதமான இலங்கைக்கு போயிடும் அப்படின்னு. எனக்கு வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு நான் சண்டை போகிற நேரம் நான் இலங்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து இலங்கை பொருளாதாரம் ரொம்ப அதிகங்க. இப்போ நான் வந்து உங்களோட விட்ட எங்களோட தம்பி வந்து குளப்படிக்காரவங்க, எங்களோட அப்பா குளப்படி, எங்களோட அம்மா வந்து வேலைக்கு போகிறேன். அம்மா தான் குடும்பத்தை பார்க்குறேன். நானும் அம்மா கிட்டலாம் ஹெல்ப் பண்ணுவேன், ஏதாவது பணம் ஒரு வேலை ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ நானும் போய் அங்கே இருந்து கிறிஸ்துவ வந்து வீட்டோட அங்கே இருந்தால் வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இருப்பேன். அதனால் எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை. கல்யாணம் பண்ணி இங்கே இருந்த மட்டும் எங்களுக்கு ஒரு மதிப்பு, எங்களுக்கு ஒரு பின்னுக்குள்ளவங்களை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். அப்படி தான் நான் இங்கே வந்தேன். இலங்கைக்கு போகிறது பிரச்சனை இல்லைங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க அவங்க குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், நீங்கள் போகிறது கருத்து தானே. ஆனால் நாங்கள் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஓகேவா? இவங்க ஃபேமிலி நான் பார்க்கணும். இவங்க ஊரில் என்ன பேசுவாங்க, ஏன்னா இவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் பேசுவாங்களே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அந்த பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு அங்கே பார்க்கணும். ஓகேவா? என்ன தான் இந்தியாக்காரன் வந்து ஏமாற்றிட்டான் இவன் பண்ணிட்டான் அப்படி வார்த்தை வரக்கூடாதுக்காக தான் நான் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு 10 வருஷம் ஆகாது. எனக்கு டிக்கெட் போட்டு போயிடுவேன். ஆனால் போயிட்டு போனால் அந்த ஒரு பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டமோ துன்பமோ இங்கே இருந்தோம் அப்படிங்கிறது. எனக்கு இப்போ எங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும், சாப்பாடுக்கெல்லாம் வழி இல்லாமல்னா நாங்கள் இல்லை. சாப்பாடுக்கெல்லாம் நாங்கள் ஏதோ நாங்கள் வந்து இருக்கிறத வச்சு சமாளித்து சாப்பிட்டு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுங்க. சாப்பாடு கிடைக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இங்கே பிறந்ததான் எனக்கு ஒரு அதை பற்றி இருந்துருக்கும் இல்லையே. எனக்கு வந்து இப்போ எனக்கு எல்லா கஷ்டத்தோட ஒரு வீடு கூடிய சீக்கிரம் வந்து வீடு வாங்கிடணும்னு வச்சுக்கிறோம். கண்டிப்பாக இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகுது. கண்டிப்பாக வந்து நான் முதல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். இது வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணது கிடையாது.
நான் யார்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், எவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேன். ஆனால் பண்ணிட்டேன்னா செய்யாம விட மாட்டேன். ஆனால் இவருக்கு முதல்ல ப்ராமிஸ் பண்ண கொடுத்த வார்த்தை என்னென்னா வீடு கம்பல்சரி, நம்ம இன்னொரு வீடு கம்பல்சரி இருக்கும், அதை நான் பார்த்துக்கிற சொல்லி. அதுதான் கிறிஸ் வந்து நான் சோலா கம்பெனிக்கு போகணுன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து ரொம்ப ஷிஃப்ட் வேலை நைட் டைம்லலாம் வர வசதி இல்லை. நான் தனியாக வேறு இருக்கேனா, அதனால் வந்து கம்பெனி மாற சொல்லி இன்றைக்கி ஒரு கம்பெனி பார்த்துட்டு வந்தார். இன்றைக்கி தான் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டார். 2 நாளில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நாளில் ஃபோன் நம்பர் ரிசல்ட் ஆகிட்டாங்க. ஓகே, 24,000 சம்பளம். 24 கம்பெனி ஸ்டாப் தான். 24 சம்பளம். புது கம்பெனி என்னென்னா சைடு போர் போடுவாங்களே, ஸோ அந்த போர் போடுற அந்த ஒரு பழுப்புங்க ரெடி பண்ணுற கம்பெனி அது. முழுசாக சொல்லாத சொல்ல கம்பெனி. இப்போதைக்கு அந்த கம்பெனியோட பே சேலரி வந்து ஸ்டார்டிங்கு 25 தான் இருக்குது. அது ஒரு மேலே ஒன்றும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. போயிருக்கேன். ஸோ அந்த டாபிக் விட்டுருங்க. ஸோ இனி வராது, இனி கிறிஸ் வந்து பெருசாக வராது. ஈவினிங் லைவ் வராது பெருசாக. இனி வந்து 6 மணி அப்புறம் தான் வருவார். 5 மணிக்கு வேலை முடியும், 9 மணி 5 மணிக்கு வேலை முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து லைவ்கள் நான் லைவ் போடுவேன். ஷார்ட் வீடியோ வந்து நைட் டைம் தான். இனி வீடியோலாம் நைட் டைம் தான் போடுவோம். கொஞ்ச நாள் நம்ம வந்து நான் சொல்லிட்டேன் வீடு வாங்க வரையும் கஷ்டப்படு அப்படின்ட்டு. இப்போ எங்களுக்குன்னா இங்கே அட்வான்ஸ் காசு கொடுத்துட்டாங்கண்ணா அப்படின்னா நாங்கள் இதுக்குள்ளேயே எங்கேயாவது ஊருக்குள்ளேயே பார்ப்போம், இல்லை வந்து தள்ளி பார்ப்போம். பார்த்துட்டு அங்கே போய் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து சில பேர் சொல்கிறீங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கம்மா, நீங்கள் சோஷியல் மீடியா இப்போ வீடியோ போட்டு புலம்புறதை விட்டுட்டு வேலையை பாருங்கள். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த பைக்கில் வீடியோ போட்டு பார்க்குறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் உட்காந்த இடத்துல புலம்புறீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பைக் இருக்குது, பட் கிட்ட சுற்றுலாத்தலங்கள் கிடையாது. ஆமாம், ரொம்ப லாங்கு போகணும். நான் ரொம்ப லாங்கு போகணும், ட்ராவல் பண்ணணும். ஓகேவா, கரெக்டாக நீங்கள் சொல்கிற ட்ராவல் பண்ணிட்டு போகணுன்னு. ஆனால் இவளுக்கு ட்ராவல் செட் ஆகாது. சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகும். நான் ட்ராவல் விளாக்கு போட்டேன். போகும்போது வந்து அதாவது வந்து பார்க்குறாங்களே, நான் ட்ராவல் விளாக்கு போட்டேன். நம்மளோட விஷயத்து, நம்ம குடும்ப விஷயத்துக்கள் எல்லாம் சொல்லும்போது விரும்பி பார்க்குறீங்க. ட்ராவல் விளாக்கு நான் எங்கேயாவது வெளியே போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் எனக்கு வெறுத்து போச்சு. நான் மெரினா பீச்சுக்கு போகிறதே பார்க்கல போய். நான் சொல்கிறத கேளு, நாங்கள் காசு 2000 செலவழித்து நாங்கள் தூரத்துக்கு போய் வீடியோ எடுத்து போடுறோம். பைக் ஓடும்போது எனக்கும் வலிக்கும், உங்களுக்கும் வலிக்கும், முதுவெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து போடும்போது நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் பார்க்கறது கிடையாது. சரி, ஓகே, அவங்க நம்மளோட கண்டன் என்ன விருப்பப்படுறோம், நம்மளை பற்றி, நம்ம குடும்ப விஷயத்தை பற்றி, நம்மளோட சுற்றி உள்ள அயலவர் சொந்தக்காரவங்களை பற்றி பேசுகிறது, அவங்க காட்டுறது, அப்படி இப்படின்னு போக பார்க்குறீங்க. குடும்ப விஷயத்தை பற்றி பார்க்குறீங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து தொடர்ச்சியாக போட்ட வீடியோ வந்து நான் என்னையை பற்றி போட்டபடியே நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க. ட்ராவல் விளாக்கு போகிறேன்னா அதுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணால் அந்த விளாக்கு போடலாம். ஓகேவா, நான் கண்டிப்பாக போடுவேங்க. இந்த இடத்துல இல்லை, ஓகேவா, ரொம்ப தூரமாக இருக்குது. நம்மகிட்ட பைசா வேணுமே ரொம்ப தூரம் போய் வீடியோ போடுறதுக்கு. அதனால் நான் வந்து இப்போ என்னுடைய விஷயத்த சொல்கிறேன். ஓகேவா, இங்கே வந்து இப்படி நடக்குது, இல்லை வர நடக்குதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா இப்போ நாங்கள் வந்து வீடியோ இல்லாமல் தவிக்கிறோம். கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு காரை வாங்கிட்டு இந்த உடம்புலாம் சுற்றி வீடியோலாம் எடுத்து போடுவோம். இதில் என்ன இருக்குது என்னன்னா, இவ ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பம் வந்து பழக்கப்படுத்தி விட்டா எல்லாரையும், அவளை பற்றி சொல்லி ஸோ அதே எல்லாரும் வந்து நீங்கள் எல்லாரும் அதை வந்து எல்லா வியூஸ் நீ அந்த ஒரு சில பேர் தான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து நம்மளை பற்றி, இப்போ என்னை பற்றி, இப்போ நான் ஒரு அழகாக இருக்கேன்னா, நான் இதை என்னை பற்றி, இப்போ என்னை பற்றி நான் இப்படி பண்ணுறேன்ட்டு, இல்லை உன் லவ்வர் இருக்கா, உனக்கு கணவர் இருக்கா அப்படின்னு கேட்டு அவங்க அதான் விரும்பப்படுவாங்க. சில பேருக்கு சில பேர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு இடத்துல சுற்றி பார்க்கணும். ஒரு ஆளுக்கு வந்து ஜோக்கு படி எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஆள் வந்து குடும்ப விஷயத்தை பற்றி, இந்த மாமியார் மருமகள் அந்த அதுகளை பற்றி பார்ப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தண்ணி இருக்கும் வீட்டு தள்ளு. ஓகேவா, நாங்கள் வந்து வீடியோ காலி பண்ணுற வீடியோ வந்து கண்டிப்பாக போகிறேன், இந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு எதிர்பாருங்க. ஓகே, பாய், டாட்டா சொல்லுங்களா.